அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு எம்.ஆர். வெங்கடேஷ் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க சமீபத்துல ஒரு புக் லான்ச் ஃபங்க்ஷன் ஒண்ணு வச்சிருக்கீங்க சார். ஆமா. சோ வாட் இஸ் திஸ் புக் இஸ் அபவுட்? என்ன சொல்ல வருது இந்த புத்தகம்? ரொம்ப முக்கியமான விஷயம்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்களுக்காக ஒரு ட்ரெய்லர் மாதிரி சில விஷயங்கள் சொல்ல முடியுமா சார்? அதாவது இந்த புக்கோட பேர் வந்து டிஸ்கவரி அண்ட் பாரத், கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன் இன் அ ஹிந்து நேஷன். கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன் இன் ஹிந்து நேஷன்றது வந்து சப்டைட்டில். மெயின் டைட்டில் டிஸ்கவரி அண்ட் பாரத். டிஸ்கவரின்ற வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து கவர் ஆனதை டிஸ்கவர், கவரை எடுப்பது தான் குறிக்கும். ஆனால் இது அப்படி அர்த்தம் இல்லை. இதுக்கு ஒரு மதத்தோட இணைந்த, கிறிஸ்துவ மதத்தோட இணைந்த ஒரு சொல் இது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவ மதத்தில் வந்து போப்பாண்டவர் 1494 அப்போ இருந்த ஒரு போப்பாண்டவர் வந்து கிறிஸ்துவ மதத்தில் இந்த ஒரு சொல்ல பிரயோகிக்கிறார். டிஸ்கவர் நியூ லேண்ட்ஸ், புது இடத்தை கண்டுபிடியுங்கள். அந்த கிறிஸ்துவ தேசம் இல்லாத தேசத்தை கிறிஸ்துவ நாடாக மாத்துங்கள் அப்படின்ற ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அதுலேருந்து தான் டிஸ்கவரி ஆஃப் அமெரிக்கா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இதெல்லாம் வருது. அதனால இது ஏதோ ஒரு கவர் ஆகிருக்கிற ஒரு இடம், அதை வந்து அன்கவர் பண்றதுன்றது அர்த்தம் இல்லை. நேரு சொன்னதுக்கு அதான் அர்த்தம். நேரு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினது, அது ஒரு இந்தியாவை நான் வந்து ஒரு புது கோணத்துல பாக்குறேன்னு அவர் சொல்றாரு. பட் என்னோட நூலோட டிஸ்கவரி வந்து கோட்ஸ்ல இருக்கு. அதற்கு இந்த ஒரு பொருள் என்று நான் வந்து சுட்டி காமிச்சிருக்கேன். அதுதான் இதோட மூல சித்தாந்தமும் கூட இந்த நூலோட. சார், இப்போ நீங்க சொல்ல வர விஷயத்த வந்து சார், இந்த கான்ஸ்டிடியூஷனை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அமைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சிந்திச்சிருப்பாங்கல்ல சார், அவங்க கிட்டயும் ஒரு ஆன்சர் இருக்கும்ல சார் இதுக்கு. சோ அதுல இருந்து நீங்க எப்படி சார் வேறுபடுறீங்க? நான் வேறே படல. இன்ஃபேக்ட் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ்ல பல பேர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட் போது ஒருத்தர் சொல்றாரு, நான் கான்ஸ்டிடியூஷனை படிச்சு பார்த்தேன், இதுல வீணாவோ சீதாரோ, நம்ம ஊர் வாத்தியங்கள், வீணாவோ சீதாரோ அந்த மாதிரி ஒரு வாத்தியத்தை நான் கேட்கலான்னு வந்தேன். ஆனா இங்க ஒரு இங்கிலீஷ் பேண்டு தான் வாத்தியமாக முழங்கி கொண்டிருக்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷன்ல. இதுல இந்த நாட்டோட அந்த எந்த தன்மையும் பிரதிபலிக்கலன்றது அவர் ஒரு அழகா இந்த உதாரணத்தை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி பல பேர் பல கோணத்துல சொல்றாங்க. ஏன் ஒரு இந்த நாட்டுக்கு வந்து என்ன பேர் வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விவாதம் வருது. ஆர்டிகல் 1 அது வரும்போது இந்தியா தட் இஸ் பாரத்னு அம்பேத்கர் முன்மொழிகிறார். அப்போ நிறைய பேர் ஆமோதிக்கிறாங்க. ஆமோதிச்சு இந்தியாவுக்கு இப்படிதான் பேர் வைக்கணும்னு. அப்போ ஒரு நபர் வந்து எடுத்து, ஐயா இது அவர் ஒரு முஸ்லிம், அந்த ஜென்டில்மேன் வந்து, ஐயா இந்த நாட்டுக்கு பாரத்ன்னு தான் வைக்கணும், இதுக்கு வந்து முஸ்லிம் வைக்கக்கூடாது, இது என்ன இந்தியா தட் இஸ் பாரத்னு வைக்கிறீங்க, பாரதம் தான் இந்த நாட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குரல் அப்பப்போ ஒவ்வொரு தருணத்திலையும் வந்திருக்கிறது. ஆனா எழுதியிருக்கிறவங்க, கான்ஸ்டிடியூஷன் எழுத தொடங்கியவர்கள் அம்பேத்கர், நேரு, பட்டேல், ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத், ஆசாத், இந்த மாதிரி கிருப்லானி, இந்த மாதிரி ஒப்பற்ற தலைவர்கள். அந்த தலைவர்கள் வந்து எழுதிய அவங்களோட அந்த ஒரு அறிவுத்தன்மை, நேர்மை, நாணயம், இதற்கெல்லாம் வந்து எதிர்த்தரப்பு வாதங்கள் எவ்வளவுதான் இருந்தா கூட அடிபட்டு போச்சு. இவங்க சொன்னதும் ஒரு நேர்மையா தான் சொன்னாங்க, அவங்க சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருந்தது. ஆனா அன்றைய காலத்துல நீங்க எடுத்து பாருங்க, தேசத்தோட ஒரு பெரிய கிரைசிஸ் பாகிஸ்தான் உருவாக்கி இருக்கோம். நாடு அங்கங்க ஹிந்து முஸ்லிம் ரைட்ஸ்ல பத்தி எரிந்து கொண்டு இருந்தது. வறுமைனா அப்படி ஒரு வறுமை. அப்படி இருக்கிற ஒரு தருணத்துல நீங்க வந்து சிந்திச்சு எழுதுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. என்ன பண்ணாங்க? சரி இப்படி பார்த்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஆக்டை எடுத்து அதுல கொஞ்சம் மாற்றுதெல்லாம் பண்ணி அப்படியே வந்து ஒரு பக்கம் வச்சுட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்ஷன்ஸ். இன்னொரு போர்ஷன் வந்து அமெரிக்காவில் என்ன சொல்லியிருக்காங்க, நல்லது எடுப்போம். பிரான்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, நல்லது எடுப்போம். பிரிட்டன்ல எப்படி வச்சிருக்காங்க, அதை நல்லது எடுப்போம். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஏளனமா பேசுறேன்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் வந்து
ஒரு இது நாட்டுக்கு நல்லது உகந்தது என்று நினைத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து யாரையும் கொச்சப்படுத்த நான் சொல்ல, அது ரொம்ப தெளிவா நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஆனா இப்போ உங்க தாத்தா வந்து ஒரு வீடு கட்டுறாரு 1950ல. 75 வருஷத்துக்கு அப்புறம் அதுல ஓட்டை வர்றது, விரிசல் வருகிறது, அதுல வந்து பல இடத்துல பல பிரச்சனைகள் வருதுன்னா, நீங்க இல்ல எங்க தாத்தா கட்டின வீடு தாங்க, அதுல நான் வந்து அப்படியே இருப்பேன்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இடிச்சு புதுசா கட்டுவீங்களா? இதுதான் கேள்வி. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்குறேன். இது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எப்பவும் நம்ம வந்து ஒரு ஜேம்ஸ் ஏடம்ஸ்ன்றவர் வந்து அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன் எழுதுறாரு 1776ல. அப்போ அந்த தருணத்துல அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு மேடிசனுக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கான்ஸ்டிடியூஷனோட வயசு 19 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. 19 வயசுக்கு மேல ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருந்தால் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு நல்லது, அந்த மக்களுக்கும் நல்லது இல்லை. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் சொன்ன வார்த்தைகள், டெட் ஷுட் நாட் கவர்ன் த லிவிங்ன்றார். மறைந்து போனவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பவரை சாசனம் செய்யக்கூடாது, அது அந்தந்த ஜெனரேஷனுக்கு விட்டுடணும். இதை வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கிறோம். அம்பேத்கர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அம்பேத்கர் வந்து நவம்பர் 1948 இந்த கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் எல்லாம் வைக்கும்போது நான் வந்து எந்த விதமான எனக்கு அசிங்கமும் இல்லை, நான் வெவ்வேறு கான்ஸ்டிடியூஷன் வெவ்வேறு நாட்டிலேருந்து நாங்க எடுத்திருக்கோம், 1935 ஆக்ட்ல இருந்து எடுத்திருக்கோம்னு அவரும் ஒத்துக்கிறார். அவர் இதை மறைமுகமா செஞ்சு இல்ல இதெல்லாம் என்னோட அறிவுத்திறன் தான்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லலை. இதெல்லாம் நாங்க வெளியிலேருந்து எடுத்திருக்கோம், இந்த நாட்டுக்கு எந்த உகந்ததோ அதுதான் செஞ்சிருக்கோம்னு சொல்றாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நேரு வந்து சோசியலிஸ்ட் சித்தாந்தத்தை வந்து நம்ம அடிப்படையா பிரியாம்பிள்ல கொண்டு வரணும் அப்படின்னு பேசும்போது, அம்பேத்கர் அதுக்கு வந்து எக்கனாமிக் பாலிசியை நம்ம வந்து வருங்கால ஜெனரேஷனுக்கு நம்ம நிர்ணயிக்க கூடாது, அவங்க நிர்ணயிச்சுக்கணும், அந்தந்த ஜெனரேஷன் நிர்ணயிச்சுக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ அம்பேத்கரோட 2 கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. ஒன்று, இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து வெவ்வேறு நாட்டிலேருந்து காப்பி அடிக்கப்பட்டதுன்றதுல அவருக்கு எந்த விதமான சங்கோஜமும் இல்லை, எந்த விதமான கூச்சமும் கிடையாது. அவர் தெளிவா சொல்றாரு, இதுதான் நல்லதுன்னு நினைச்சு பண்ணியிருக்காரு, அதுல நம்ம தலை வணங்கியே ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு எக்கனாமிக் பாலிசி கூட நம்ம வந்து இதை வந்து இன்னைக்கே நம்ம ஆணி அடிச்ச மாதிரி வச்சுட்டோம்னா ரொம்ப தப்பு, அந்தந்த தருணத்துக்கு விட்டுறது தான் கரெக்ட் அப்படின்றாரு. எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு இந்த நாட்டுல. சிலதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சிகளும் இதை எடுத்துக்கிறாங்க. ஆனா யாரும் ஒட்டுமொத்தமா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வர பிரச்சனைன்றது யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இப்போ சில ஆட்சிகள் வந்து மாநில சுயாட்சின்னு பேசுறாங்க. ஆனா இது கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ பண்ணி இதை சரிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கம்முன்னு இருக்காங்க. சில பேர் வந்து தேசிய மொழியில பிரச்சனை இருக்குன்றாங்க, மொழிகள்ல பிரச்சனை இருக்குன்றாங்க, நதிகள் பட்டுவாரால பிரச்சனை இருக்குன்றாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் வழியா என்ன தீர்வு காணணும்ன்றது ஒரு பரிந்துரை கமிட்டி வச்சு, இந்த கான்ஸ்டிடியூஷன் இதுக்குன்னு இதை அப்படியே வந்து நம்ம வந்து கூவத்துல கரைச்சிட வேணாம். இதுல இருக்கிற நல்ல தன்மை, இதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் தக்க வைத்துக் கொண்டு இன்னும் இந்த நாட்டில் 75 வருஷத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம எப்படியெல்லாம் புது கான்ஸ்டிடியூஷன் வச்சு அதை நம்ம புதுசா டிராஃப்ட் பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்றதான் இது அடிப்படை வாதம். சரி, எனக்கு இப்போ நீங்க சொல்ல வர அந்த டிஸ்கவரி அண்ட் பாரத்தோட ஒரு ஃபுல் அவுட்லைன் வந்து எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு சார். சரி, எனக்கு இதுல 2 சந்தேகம் வருது. ஒன்று ஃபர்ஸ்ட் கேட்டுடுறேன். அதாவது இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சிக்கல்கள் அத மட்டும் நம்ம நடைமுறையில் அரசியல் சாசனம் பெரும்பான்மையான மக்களுக்கு எதிராக அந்த சிக்கல்கள் இருக்குமேயானால், அப்ப கான்ஸ்டிடியூஷனே நம்ம வந்து மாற்றி எழுதுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா? அதை எப்படி சார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இப்ப அதுல இருக்கிற பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு அகைன்ஸ்டா இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வருது சார். அது உங்களுக்கு வருது, எனக்கு வரல. ஓகே, அதான் அதுதான் சொல்றேன். பிரச்சனைகள் வந்து பேசி சுமூகமா தீர்ப்பதுதான் நம்ம நாட்டிலோட பாரம்பரியம், பண்பாடு. இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு கருத்து இருக்கு. நான் பிரச்சனையெல்லாம் சொல்றேன், இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து பேசுவோம். நான் பிரச்சனையெல்லாம் கோடிட்டு தான் காமிச்சிருக்கேன் இந்த நூலில். எல்லா பிரச்சனையும் நான் சொல்லல. இந்த பிரச்சனையெல்லாம் பல பல விஷயங்கள். இப்ப சபரிமலை ஜட்ஜ்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய பேர் வந்து அதை ஆமோதிச்சாங்க, நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க.
ம். இப்ப திருப்பி பரிந்துரைக்கு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல 9 ஜட்ஜஸ் அதை வந்து கேட்டிருக்காங்க. தீர்ப்பு கூடிய சீக்கிரம் விரைவில் வந்துரும் தான் நம்ம நம்புறோம். அப்படி ஓகே. இருக்கிற ஒரு தருணத்துல இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற உண்மையான ஒரு வடிவ ஒரு ஒரு 5 ஜட்ஜு கொண்ட அமர்வு தான் இதை வந்து தீர்வு சொல்றது. அவங்க சொன்ன தீர்வுல எந்த விதமான பிரச்சனை கிடையாது. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல பிரச்சனை. அப்போ அதாவது என்ன பிரச்சனை, அடிப்படை தத்துவம் இதுல என்ன வருதுன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுற போது 1947க்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைப்பாடு, இந்த நாடு, இந்த சமுதாயம், இந்த இருக்கிற ஒரு கலாச்சாரம், இந்த இருக்கிற ஒரு சிவிலைசேஷனல் ஈத்தாஸ் எதையுமே எடுத்துக்காம ஒரு கம்ப்ளீட்லி அன்ஃபார்மேட்டட் ஹார்ட் டிஸ்க் அப்படி வச்சு இந்த நாட்டுக்குள் எது வேணாலும் திணிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம்ன்ற ஒரு அடிப்படை தத்துவத்துல தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுனாங்க. ஆனா இந்த நாடு வந்து ஒரு 5000 8000 வருஷம் கொண்டு இருக்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது ஒரு கிளாஷ் வருது. அந்த கிளாஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவிலைசேஷன், இந்தியன் சிவிலைசேஷனுக்கும் மாடர்னிட்டிக்கும் ஒரு கிளாஷ். நீங்க ஜட்ஜஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் சொல்றாங்க. ஏன் ஒரு பெண்ணு போக கூடாது, அதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குன்னு கேட்டா ஆதாரம் கிடையாது. ஆனா இது நம்பிக்கை. சிவிலைசேஷன்ன்றது நம்பிக்கையிலையும் ஓடும். சிவிலைசேஷன்றதுக்கு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்கு ஒரு நம்பிக்கை, அடிப்படை நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை உதறி தள்ளி சட்டப்பூர்வமா பார்த்தா ஒரு பெண்ணு போலாம். ஆனா இது சிவிலைசேஷன் எடுத்து பார்த்தா ஒரு பெண்ணு போக கூடாது, அவ்வளவுதான். இது இப்போ இந்த சிவிலைசேஷன் நம்புற அத்தனை பெண்மணியும், இந்த வயது 10ல இருந்து 50 இருக்கிற பெண்மணியும் நானே பார்த்திருக்கேன், வீட்லயும் பார்த்திருக்கேன், பல இடத்துலயும் பார்த்திருக்கேன். அவங்க பம்பை வரைக்கும் கூட சில பேர் வருவாங்க. சில பெண்மணிகள் பம்பை வரைக்கும் வருவாங்க. அந்த பம்பை கணபதி வரைக்கும் வந்துட்டு பின் வாங்கிடுவாங்க. அதுக்கு மேல போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா அது ஒரு கோட்பாடு, அது ஒரு அறம். அந்த அறம் வச்சாதான் ஒரு சிவிலைசேஷன். எல்லாத்தையுமே உரிமைன்னு பேசுனீங்கன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன். நம்ம வந்து அறம், தனிமனிதன் ஒழுக்கம், கட்டுப்பாடு, இதற்கும் தனிமனிதனோட உரிமையும் ஒரு போராட்டம் வந்துட்டு இருக்கு நாட்டுல. அதுதான் இந்த பிரச்சனை. ஓகே சார். சார், எனக்கு இன்னொரு டவுட் கேட்கலாமா? இப்போ சார், பொதுவாவே இங்க ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு ரீசன் யார சொல்வாங்க அப்படிங்கிறது நிறைய நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். நீங்க வந்து 75 ஆண்டு காலமாக பாரம்பரியமாக கட்டி காக்கப்பட்டது இந்திய தேசத்தின் அதிநாதமாக பார்க்கப்படுவது உயிர் நாடின்னு சொல்லலாம். அதுலயே ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்றீங்க. சோ நேச்சுரலா இட் இஸ் கோயிங் டு அகெயின்ஸ்ட் மத்திய அரசு தானே சார்? அப்ப அதுல அப்படித்தானே சார் எடுத்துப்பாங்க மக்கள் அத? அதாவது பிஜேபி ஆட்சி காலத்துல அது வெளியாகிறதுனாலயே கடும் விமர்சனங்களை இது சந்திக்காதா? அதாவது நான் மத்திய அரசு கிடையாது. இது டைம் இது வரைக்கும் நான் எந்த அமைச்சரும் கிடையாது, பிஜேபியில இல்லாதவன். எனக்கும் பிஜேபிக்கு எந்த விதமான தொடர்பு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, 1947ல முதல் டிராஃப்ட் வருது. முதல் டிராஃப்ட் வந்தபோது கான்ஸ்டிடியூஷன் முதல் டிராஃப்டை கொண்டு போய் இதை வந்து காந்தியடிகளாரிடம் காமிக்கிறார். காந்தியடிகளார் பிஜேபி இல்லையே, முதல்ல அது தெளிவுபடுத்திக்கலாம். காந்தியடிகளார் வந்து நீங்க பிஜேபின்னு அவருக்கு மேல ஒரு லேபிள் போட முடியாது. அவர் பார்த்துட்டு இதுல ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஒண்ணு. அதற்கு பிறகு 1947 ஜூலியன் ஹக்ஸ்லேன்றவர், இது காந்திஜியோட கம்ப்ளீட்டட் ஒர்க்ஸ்ல இருக்கு. அதுல இந்த ஜூலியன் ஹக்ஸ்லேன்றவர் வந்து காந்தியை வந்து நீங்க வந்து தனி மனிதன் உரிமை பத்தி ஒரு கட்டுரை எழுதுங்க எங்க மேகசினுக்குன்னு அழைக்கிறார். காந்தி சொல்றாரு, தனி மனிதன் உரிமை என்று எதுவுமே கிடையாது, தனி மனிதன் கடமை என்று தான் உண்டு. உங்கள் கடமை தான் என்னோட உரிமை, என்னோட கடமை தான் உங்களோட உரிமை. இதுதான் எங்களோட தேசத்தோட பாரம்பரியம். இந்த தேசத்துக்கு அடிக்கல்லே இங்கதான் வருது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அதே தருணத்துல, அதே டைம்ல, ரஃப்லி அரௌண்ட் 46, 47ல ஸ்ரீமன் அகர்வால்ன்றவர் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு நூல் வெளியிடுறார். அந்த நூலோட பேர் வந்து காந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேர். காந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னுரை எழுதினவர் மகாத்மா காந்தி. அப்போ மகாத்மா காந்தி எழுதின கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும்ன்றது அவர் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கிறார். காந்திஜி வந்து இந்த நீங்க சொன்னீங்களே உயிர் நாடி அஸ்திவாரம் எல்லாம் சொல்ற தனி மனிதன் உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3,
அதற்கு காந்திஜி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்போ காந்திஜி பிஜேபி காரன் கிடையாது. இப்போ நீங்க பதில் சொல்லுங்க, காந்திஜியோட நம்ம எல்லாரும் பெரியவங்களா? காந்திஜி சொன்ன கருத்து ஒரு வேஸ்டான கருத்தா, இல்லைன்னா காந்திஜியோட கருத்தை கூட நீங்க உதறி தள்ளுங்க. காந்திஜியோட கருத்தை ஒரு வாட்டி பரிசீலனை செய்து, காந்திஜியோட அந்த ஐடியாஸ் எல்லாம் ஒரு வாட்டி உட்கார்ந்து, சார் இது உகந்தது இல்லை, அவர் ஏதோ சொல்லிட்டாரு, வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். நான் வேற ஒன்றும் பெருசா கேட்கலையே. காந்தி அந்த மாதிரி இந்த மாதிரி பல மேதாவிகள் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இத 1956 தியோடர் எல் ஷே அப்படின்னு ஒரு ஜூ அமெரிக்கால இருந்து வந்து லோகமானிய திலக்ன்ற ஒரு புக் எழுதுறாரு திலகரை பத்தி. 1956 எழுதும்போது 6 வருஷம் தான் இருக்கு. அவர் அந்த கான்ஸ்டிடியூஷனை பார்த்துட்டு திலகர் இருந்தா இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவரு ஒரு யூகத்துல எழுதுறாரு. அவரு திலகரோட பெரிய பக்தன். அவர் எழுதும்போது இந்த கான்ஸ்டிடியூஷன் இஸ் த மோஸ்ட் அன்இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்பா நீங்க எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டுன்னு எழுதிட்டீங்க, புரியுறது. 1947 49 பெரிய இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்பவும் நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரொம்பவும் உங்க தருணத்துல அந்த தருணத்துல எவ்வளவோ வெட்டு குத்து தேசத்தோட விபாஜனம் எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் ஒத்துக்கிறேன். 6 வருடங்கள் போய்விட்டது. 6 வருடங்கள்ல இதை வச்சுட்டாங்கடா நீங்க எல்லாம் ஓட்டுறீங்க, ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு அவரே எழுதுறாரு. இப்போ அவரு இதை வந்து எப்படி சொல்றாரு? திலகரோட வியூ பாயிண்ட்ல இருந்து சொல்றாரு. அது அவரோட கருத்து இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. தியோடர் எல் ஷே சொன்னிருந்தாருன்னா நம்ம அதை உதறி தள்ளிடலாம். ஆனா திலகரோட விஷய அதாவது கருத்துல திலகரோட மனசுல அவர் எழுதுறாரு எப்படி இருக்கும் இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்து இதை ஒப்பிட்டு அவர் சொல்றாரு. இதெல்லாம் தான் நான் முன் வச்சிருக்கேன். இப்போ நான் சொல்ற கருத்து எல்லாமே நீங்க வந்து நல்லதுன்னு எடுத்துக்க வேணாம், அதை எடுத்துக்கணும்னு நான் பலவந்தம் பண்ணல. ஆனா காந்தி சொன்ன ஒரு வியூ, திலகரோட ஒரு வியூ, இந்த மாதிரி காமத்து, தேஷ்முக், இந்த மாதிரி பல பேர் பல விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க அத்தனை பேரும் சொல்லியிருக்கிற வியூஸ் வந்து அவங்களும் ஒப்பற்ற தலைவர்கள், அவங்களும் தேசத்துக்கு குந்தகம் உழைக்கணும்னு சொல்லலை, அவங்களும் ஒரு யாரையோ உதாசீனப்படுத்தணும் இல்லைன்னா ஒரு மாற்று கருத்து சொல்லணும்ன்ற ஒரு விதண்டாவாதத்துக்கும் சொல்லலை. அவங்களும் நேர்மையானவங்க, அவங்களும் வந்து உண்மையா இந்த தேசத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது என்னோட ஒரே ஒரு தாழ்மையான கருத்து, யாரோட கருத்தையும் உதாசீனப்படுத்த வேணாம், யாருக்கும் உள்நோக்கம் கற்பிக்க வேணாம், யாருக்கும் ஒரு இதனால இது இது இப்படின்னு ஒரு சாயத்தை பூசாம இந்த புக்கை நீங்க படிங்க. படிச்சுட்டு சார் இந்த கருத்து வேறுபாடு இருக்கு, இந்த கருத்துல எங்களுக்கு இதனால எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னா நோ ப்ராப்ளம். ஆனா ஐயோ இது வந்து ஒரு குரான் பைபிள் வேதாவாட்டம் நம்ம கான்ஸ்டிடியூஷன், இது தொடவே கூடாது, இது தொடனே தொட்டா அப்படியே பாக்கி எல்லாமே இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். சார் எப்போ புக் லான்ச், என்னென்ன மொழியில புக் லான்ச்? August 9th 6 PM at Chinmaya Heritage Center, Harrington Road, Chetpet. 6 மணிக்கு பூஜ்ய சுவாமிஜி மித்ரானந்தா அவர்கள் தலைமையில் முன்னாள் நீதி அரசர் PN பிரகாஷ் அவர்கள், அப்புறம் மூத்த வழக்கறிஞர் NL ராஜா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் திரு பிரபாகர் அவர்கள், ஜி ஸ்ரீகாந்த் அவர்கள், இவர்கள் ஒரு மேடையில் அமர இந்த நூல் வெளியாகணும்னு எதிர்பார்க்க. அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அதற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம், அந்த மாதிரி பழைய புக்கும் இதுக்கும்? அதுதான் நான் சொல்லிட்டேன், பேரு தான் ஒரு இடத்துல உங்களுக்கு பேர் கொண்டிதான், இதற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நேருவா இருக்கட்டும், பட்டேலா இருக்கட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், இந்த நாட்டில் இருக்கிற ஒப்பற்ற தலைவர்கள், நம்ம தலை வணங்கிதான் அவங்களோட இது வந்து ரொம்பவும் தலை வணங்கி அவங்களோட எங்கெல்லாம் நான் வந்து கருத்து வேறுபாடு உண்டோ ரொம்பவும் மனசுல வந்து திடப்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து தகுந்த மரியாதை கொடுத்துதான் நான் கருத்து வேறுபாடு முன் வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது வேற யாருக்காவது என்னோட கருத்துல அவங்களுக்கு ஒரு
என்னோட கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அவங்களும் தெரிவிக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம இவங்க அத்தனை பேருக்கும் வந்து சாயம் பூச வேணான்றதுதான் என்னோட. இவங்க இந்த கட்சி இவங்க அந்த கட்சின்னுலாம் பார்க்காம அத்தனை பேரும் நம்மளுக்கோசம் ஜெயில் போயிருக்காங்க, நம்மளுக்கோசரம் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தலை வணங்கி நம்ம வந்து கருத்தை முன்வைக்கிறோம். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. எஸ், குறிப்பா நேயர்களே, ஆகஸ்ட் மந்த் சார், டேட் ஒன்ஸ் அகைன் சார், 8th or 9th? August 9th 6 PM at Chimya Mission, Chimya Heritage Center. 6 PM. Sunday. Yes. August 9th Sunday evening 6 PM at Chimya Heritage Center. நம்ம எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் டிஸ்கவரி அண்ட் பாரத் அந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்கு. பல்வேறு ஆளுமைகள் வந்து தலைமை தாங்க இருக்காங்க, உடன் இருக்காங்க. சோ இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு வீடு நம்ம இருக்கோம். அது வந்து பல தசாப்தங்களை தாண்டி, கிட்டத்தட்ட 60-70 வருஷத்தை தாண்டி, அதுல சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது, ஒன்று அதை சரி செய்ய வேண்டிய அவசியத்துல இருக்கும், இல்லைன்னா அதை வேறு விதமாக மாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இது வந்து ஒரு வீட்டுக்கு. அது போலதான் ஒரு கான்ஸ்டிடியூஷனில் அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளிடமிருந்து அவர்களினுடைய கொள்கையையும் சேர்த்து கொண்டுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டது என்பதில் அதை உருவாக்கியவர்கள் அனைவருமே சொன்ன கருத்துக்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வேரியஸ் கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி நம்மளோட கண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. எக்கனாமிக் பாலிசியை கூட அது வந்து அந்தந்த ஜெனரேஷனே ஜெனரேட் செய்து கொள்ளட்டும் என்பதுதான் கான்ஸ்டிடியூஷனின் தந்தையான அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிமொழிந்த ஒன்று. சோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அன்ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் போல இருக்கும் ஒன்றை வந்து காலத்துக்கு ஏற்ற போல ஃபார்மேட்டடா மாத்த வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் சார் வந்து இந்த புக்ல சொல்ல வந்திருக்கேன். வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு ஆல் த ஹானரபிள் பீப்புள் ஹூ ஹட் மேட் திஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத அவர் நல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார். அதை எல்லோருமே மனதில் வாங்கி கொண்டு அவர்களுக்கு எந்த சாயமும் பூசாத வண்ணம் இவர் கொண்டு வந்த இந்த கருத்துக்களை நாம் படித்து பார்ப்போம். கருத்துக்களில் மாற்று கருத்து இருக்குமேயானால் அவரிடம் தைரியமாக விவாதிப்போம். வாங்க. தேங்க்யூ சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி.